சாம்சங் கேலக்ஸி M35 அமேசான்ல நமக்கு வந்து ஜூலை 17 லான்ச் பண்ண போறாங்க. இந்த போன்ல சாம்சங் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சாம்சங் இப்போ ரீசெண்டா கேலக்ஸி A35 லான்ச் பண்ணாங்க. அது லான்ச் பண்ணிட்டாங்கனாலே நமக்கு தெரிஞ்சிடும் அமேசான்ல M35, ஃபிளிப்கார்ட்ல F35 கண்டிப்பா லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இப்போ வந்து M35 லான்ச் ஆகுது. ஆல்மோஸ்ட் A35ல என்னென்ன இருந்ததோ அதே தான், ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும், மற்றபடி பெருசா ஒன்றும் இருக்காது. ஃபர்ஸ்ட் பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் பார்க்கும்போது அந்த A35 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஒரு ப்ரீமியம் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங் ஸ்டாண்டர்டா இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு டிசைன் பேட்டர்ன் தான் அவங்களோட இப்போ A சீரிஸும் சரி, M சீரிஸும் சரி, F சீரிஸும் சரி. கடைசியா வந்து இந்த M35, 45, 55 இது எல்லாத்துலயும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய ஒரு டிசைன் டிஃபரன்ஸ் வந்து இருக்காது. அண்ட் அது போக இந்த ஃபோன் வந்து நமக்கு 209 கிராம் வெயிட் வந்திருக்கும். திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8 mm மேலே இருக்கும். கொஞ்சம் ஹெவியான ஃபோனாக தான் வந்திருக்க போது. ரீசன் வந்து ஹை கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துருக்காங்க. 6000 mAh மேலே வந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் வந்திருக்கும். ஸோ ஓவரால் பில் குவாலிட்டி உங்களுக்கு பார்க்கறது நல்லா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே இந்த ஃபோனுக்கு ஒரு ப்ளஸ் தான். 6.7 inch சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்திருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்கு. பட் பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக வந்திருக்காது. ஸோ ஓவரால் சாம்சங்கோட டிஸ்பிளே பார்க்கறது நல்லா இருக்கும். பஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் திக்காக தான் வந்திருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இன்னுமே ஸ்லிம்மா நம்ம வந்து கர்வ் டிஸ்பிளேலாம் பார்த்துட்டு தான் இருக்கும். பட் ஆனாலும் சாம்சங் நார்மலாக எப்போ கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்பிளேவோட அந்த குவாலிட்டி கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டிஸ்பிளே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோன்ல யூஸ் பண்ணிருக்க ப்ராசர்னு பார்க்கும்போது நமக்கு எக்ஸினோஸோட 1380 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 5 nm சாம்சங்கோட அந்த எக்ஸினோஸ் ப்ராசர் தான். இது ஒரு அண்டர்டூ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6 லட்சத்துக்கிட்ட வந்திருக்கும். கம்பேர் பண்ணீங்கன்னா நமக்கு மீடியாடெக்ல டிமென்சிட்டி 7050 ஈக்குவல் சொல்லலாம். ஸ்னாப் டிராகனை கம்பேர் பண்ணீங்கன்னா 695 கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 18,000 20,000 ஃபோன்ல என்ன ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணுவாங்களோ அதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் சாம்சங் எடுக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் கொஞ்சம் வந்து கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான். சாம்சங் பற்றி எப்பவுமே தெரிஞ்சது தான். அவங்க எப்பவுமே அவங்களோட அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சாம்சங் ஃபேன் அப்படின்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஓரளவு டீசெண்டாக வந்திருக்கும். நீங்கள் ஒரு மீடியம் கிராஃபிக்ஸில் கேம் பிளே வந்து பண்ணலாம். நார்மல் மல்டி டாஸ்கிங்க்கு வந்து நல்லா இருக்கும். பேட்டரி வந்து கம்மியாக தான் கன்சியூம் பண்ணும். ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பட் இந்த செக்மெண்ட்டுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசர் கண்டிப்பா இருக்க தான் போகுது. பட் சாம்சங் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எக்ஸினோஸ் 1380 தான் இந்த ஃபோனுக்குள்ள இருக்கு. 5G வந்து சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமரான்னு பார்க்கும்போது பிரைமரி சென்சர் 50 MP, இதுக்கு OIS இருக்கு. பட் என்ன சென்சருங்கிறது தெரியல. அடுத்தது 8 MP அல்ட்ரா வைட் வந்திருக்கு. அப்புறம் 5 MP மேக்ரோ இருக்கு. செல்ஃபி கேமரா 13 MP கொடுத்துருக்காங்க. ஒரு ரொம்ப சூப்பரான கேமரான்னு சொல்ல முடியாது. ரொம்பவே ஒரு ஆவரேஜான கேமரா தான். அந்த 50 MP சென்சருமே என்ன சென்சருங்கிறது சொல்ல சோனி சென்சர் இருக்க வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி தான். மற்ற பிராண்ட்ல கன்சிடர் பண்ணீங்கன்னா சோனி லிட்டியா 600 இந்த மாதிரி சென்சர்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பட் சாம்சங் கண்டிப்பா அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கேமராவுமே ஒரு ஆவரேஜ் தான். நெக்ஸ்ட் இந்த போனோட பேட்டரி 6000 mAh பேட்டரி இருக்கு. 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பட் பாக்ஸ்குள்ள சார்ஜர் வந்து கிடைக்காது. பேட்டரி லைஃப் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அதே சமயத்துல கொஞ்சம் வெயிட்டாகவும் வந்து இருக்கும். அது வந்து நமக்கு தெரிஞ்சதுதான். அட்லீஸ்ட் சார்ஜர் கொடுத்துருந்தாவது பரவாயில்ல. நம்ம என்னதான் புலம்னாலும் இந்த சார்ஜரும் கிடைக்க போறது கிடையாது. சார்ஜரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 வந்து வந்துடும். அதே மாதிரி சப்போர்ட்டுமே 25 வாட் தான், அதுக்கு மேலே வந்து கிடையாது. ஸோ இந்த போனை சார்ஜ் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு 2.5 மணி நேரத்துக்கு மேலே வந்திருக்கும். ஸோ அது இந்த டைம்ல ரொம்பவே ஸ்லோன்னு நான் சொல்லுவேன். உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா சாம்சங்க்கு கொஞ்சம் இப்போ நல்லா இருக்குது அவங்களோட சாஃப்ட்வேர் தான். Android 14 பேஸ்ட் ஆன் 1 year 6 வந்து தருவாங்க. ஸோ இதுக்கு அப்டேட் ப்ராமிசஸ் கண்டிப்பா 4 மேஜர் அப்டேட், 5 செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுத்துருவாங்க 5 வருஷத்துக்கு. ஸோ சாம்சங் அப்டேட் நல்லா பண்ணிட்டு வராங்க இப்போதைக்கு ஆண்ட்ராய்டில். அதே மாதிரி ஒரு சில கேலக்ஸி ஃபீச்சர்ஸும் இந்த ஃபோன்ல வந்து இருக்கதான் போகுது. ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா அந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஒர்த்தியா தெரியும். மற்றபடி பெருசா ஒன்றும் கிடையாது. RAM அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியன்ட் இருக்கும். 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் பேஸ் வேரியண்டா வந்திருக்கும். அது போக ஒரு 12GB RAM ஆப்ஷனும் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ RAM அண்ட் ஸ்டோரேஜ் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. DDR4X RAM வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பிரைசிங்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் A35 அதே ஸ்பெக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஃபோனும் அதே பிரைஸ் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து 31,000 வந்து லான்ச் பண்ணலாம். கார் ஆஃபர் அது இதுன்னு இன்க்ளூட் பண்ணி அந்த M சீரிஸ்ங்கிறனால கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 28, 27 எடுத்துட்டு வருவாங்க. அந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு சாம்சங் ஃபோன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மேபி இது ஒரு ஆப்ஷனா நீங்க கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி இதுல பெருசா ஹைலைட்டிங்கா ஒன்றும் கிடையாது. சாம்சங் எப்பவும் போல அங்க ஒரு A35, இங்க ஒரு M35, பிளிப்கார்ட் ஒரு F35 லான்ச் பண்ணிட்டு போயிருவாங்க. அவ்வளவுதான். இந்த M35 பத்தி ஒன்றும் ஸ்பெஷலா ஒன்றும் கிடையாது. ஸோ உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.